Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே வந்து சூப்பராக ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பப்பாயா வச்சு பண்ண போகிறோம். ஸோ பப்பாளி பழத்தை வச்சு வீட்டிலேயே சூப்பரான ஃபேஷியல் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, க்ரோ யங்கர் வித் மஹா சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, ஹோம் ரெமடிஸ், வீட்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பப்பாளி பழத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து நம்ம அந்த பப்பாளி பழத்தை வச்சு எப்படி வீட்லேயே ஃபேஷியல் பார்க்கக்கூடிய இந்த ஃபேஷியலுக்கு வந்து முக்கியமான ஒரு மெயின் ஐட்டம் வந்து பப்பாயாவை எடுத்துருக்கோம். ஸோ பப்பாளி பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இதில் வந்து வைட்டமின் ஏ நிறைய இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. பப்பாளி பழத்தை வந்து நம்ம உள்ளே நிறைய கன்சியூம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறது வந்து நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா கிளென்சிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த க்ளோயிங் வந்து அதிகமாக ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த பப்பாளி பழத்தை வச்சு நேச்சுரலான இந்த பப்பாளி பழத்தை மட்டுமே வச்சுட்டு இதோட ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். இந்த ஃபேஷியல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பியூட்டி பார்லரில் போய்ட்டு ஃபேஷியலே பண்ண மாட்டீங்க, அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷியலில் வந்து ஃபஸ்ட்டு கிளென்சிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபேஷியலில் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் இருக்கிற பொல்யூஷன்லாம் வர அழுக்கெல்லாம் வந்து போக்குறதுக்காக தான். ஸோ இந்த கிளென்சிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அது ரொம்ப நல்லா கிளென்சிங் பண்ணணும். டெய்லி தானே ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷனால் வர்ற அந்த டெட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நல்லா வந்து உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம டெய்லி நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போகாது. ஸோ பப்பாயாவோட பல்ப்பு, அதோட ரா மில்க் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரா மில்க் சேர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் வந்து ரொம்ப சூப்பராக நடக்கும். டெய்லியுமே வந்து இந்த ரா மில்க்கை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பப்பாயா பல்ப்போடு நான் கொஞ்சமாக வந்து ரா மில்க் சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1 மினிட் அளவுக்கு வந்து நம்ம நல்லா தேவையான அளவுக்கு வந்து ஒரு சின்ன மசாஜ் கொடுக்கலாம். சின்ன மசாஜ் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ மில்கில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மசாஜ் முடித்தோன்னா நம்ம வந்து காட்டனில் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கிளென்சிங் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து காட்டன் வச்சு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம், ஃபேஸ் க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது போட போகிறது வந்து ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா பல்ப் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட வந்து நான் வந்து அரிசி மாவு, ரா ரைஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்க்குறேன் நான். ஸோ ரா ரைஸ் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து சுகர் கண்டிப்பாக இருக்கும், சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து முதல்ல ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறப்ப வந்து ரொம்ப மைல்டாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக தான் வந்து இது பண்ணணும். நெக்லேயும் கூட நல்லா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறப்போ வந்து நம்ம அந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு நமக்கு வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் மேலே அப்வர்டாக தான் எப்பயும் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும்.
நோஸ்லலாம் இந்த சைட்லலாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம். இந்த இடத்துக்கு பண்ணுறப்ப வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ கண் ஏரியாலலாம் வந்து ரொம்ப மைல்டாக தான் நம்ம வந்து பண்ணணும். குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ஃபேஷியல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ½ தான் எடுக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே க்ளீனிங் முடிச்சிட்டோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபர்தராக வேறு என்னென்னலாம் அழுக்கு இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு வார்ம் வாட்டர் வச்சுக்கலாம். அதுலேயே நம்ம இந்த மாதிரி வைப்ஸ் வச்சுட்டு நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோயிங் அதிகமாகிறது நல்லா தெரியும். ஒவ்வொரு வீக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஃப்ரூட் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கடையில் போய்ட்டு அந்த கெமிக்கல் ஃபார்மில் இருக்கிற எந்த ஃபேஷியலுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து இப்போ வந்து க்ளீனிங் முடிச்சிட்டோம், அடுத்து ஸ்க்ரப்பிங் முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ மசாஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேஷியல் பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா இந்த மசாஜ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம வந்து பப்பையாவோட பல்ப் எடுத்துக்கலாம். இதோட ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கலாம். நேச்சுரலாக ஆலுவேரா கிடச்சிதுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஆலுவேரா ஜெல் எடுத்துருக்கேன். ஒரு ½ ஸ்பூன் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜெல்லை வந்து நம்ம வச்சு ஸோ இது ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். மசாஜ் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணணும். இந்த இடத்துல எப்படி பண்ணணும். கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்பிங்கில் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கண் கீழே வந்து அந்த கருவளையம்லாம் வந்து நல்லாவே குறையும். பப்பையாவில் வந்து வைட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பப்பையா ஃபேஷியல் பண்ணுறப்பையோ இல்லை அடிக்கடி பப்பையா நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்பையோ பார்த்திங்கன்னா கண் கீழே இருக்க கருவளையம் எல்லாமே குறையும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐ ப்ராப்ளம்க்குலாம் நிறைய நான் வந்து க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நேச்சுரலாக வந்து பப்பையா அடிக்கடி நம்ம போடுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த 3 ஸ்டெப்பு பண்ணப்பே பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும் என்னோடய ஸ்கின்லலாம் வந்து இங்கே நல்லா வந்து இந்த டேன்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து இந்த பப்பையா ஃபேஷியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் வந்து பப்பையா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போகலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆவி பிடிக்கலாம். இது வந்து ஸ்டீம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஸ்டீம் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்க போர்ஸ்லாம் இன்னும் நல்லா வந்து ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க அழுக்கெலாம் இன்னும் நல்லா வெளியில் வரும். ஸோ ஸ்டீமர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சுடு தண்ணி வந்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து டவல் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து ஒத்தரம் கொடுக்குற மாதிரிக்க ஃபேஸில் நல்லா பண்ணனால நல்லா வந்து நமக்கு ஸ்டீம் ஆகிடும். ஸோ ஸ்டீம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேஷியல் முடித்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த நல்லா வந்து ஸ்வெட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து நம்ம அழுத்தி தேய்க்காமல் ஜஸ்ட் அதை வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம் ஒரு காட்டனில். ஸோ இப்போ ஃபேஸில் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லா அழுக்குமே வந்திருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து தயாரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பப்பையாவோட பல்ப் எடுத்துக்கலாம். இந்த பல்ப்பில் வந்து சாண்டல்வுட் பவுடர் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரெட் சாண்டல் பவுடர் போடுறேன்.
இது இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் சாண்டல்வுட் பவுடரே போடலாம். அது வந்து சூட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர் டைமில். அதே சமயம் நமக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து எஃபெக்டிவாக வந்து இப்போ லூஸ் ஆன அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப நல்லா டைட் ஆகிடும். ஸோ அதுக்காகவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹனி சேர்க்குறோம். ஸோ ஹனி வந்து நிறைய பேர் ஃபேஸில் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. முடியெலாம் வந்து இந்த ஐப்ரோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக ஃபேஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை 3ஐயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பேக் போட்டுக்கலாம். ஸோ பேக் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே இப்படி போட்டுக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ நல்ல டேன் எல்லாம் வந்து அவ்வளோ ரிலீஸ் ஆகும். டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணுது. ஸோ நோஸ் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் அவ்வளோக்கா இல்லை. இருந்ததுனாக்கா அந்த பிளாக் ஹெட்ஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும். நெக்குக்கும் சேர்த்து போட்டால் தான் வந்து அந்த கலர் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ ஃபேஸ்லேயும் வந்து நம்ம பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்டர் ஐலையும் போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கண்ணு கீழே இருக்க கருவளையம்லாம் நல்லா கிளியர் ஆகும். ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் இந்த ஃபேஷியல் பண்ணுறப்போ. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா டேன் நல்லா ரிமூவ் ஆகும், கலர் இம்ப்ரூவ் ஆகும். நல்லாவே நீங்கள் ஒரு 1 மந்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த பேக் போட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கலர் இம்ப்ரூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குது. அவ்வளோ ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ ஸ்கின் டேன் இருக்கவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஃபேஷியல் இந்த பப்பையாவோட ஃபேஷியல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.